أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله. حي على حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இறை தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். இறை தூதருடைய பிரச்சாரத்திலே அந்த மக்கள் செவிமடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது வேதனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த காலங்களில் இறக்கியிருக்கின்றான். அப்படி நாம் திருமறை குர்ஆனுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அவருடைய பிரச்சாரத்தை செவிமடுக்காத அந்த மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நீர் பெருடச் செய்து
அவர்களை அழித்த வரலாறை நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அதே போன்று ஆது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரும் பலசாலிகளாக படைத்திருந்தான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அந்த கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை அந்த மக்கள் செவிமடுக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆது கூட்டத்தை பெரும் புயலை கொண்டு அழித்த வரலாற்றை நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அதே போல சமூது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரிடத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதராக அனுப்பினான். அவர்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இறை போதனைகளை ஏற்று நடக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பேரொலியை அனுப்பி அதன் மூலமாக அழித்த வரலாறை சொல்லித் தருகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக அனுப்பப்பட்ட போது ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்ட அந்த மக்கள் அதிலிருந்து திருந்தவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது கல்மாரி மழையை பொழிய செய்தான் என்று திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக அனுப்பப்பட்ட போது ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னன் அவன் பின்னால் அணிதிரண்ட மக்களை எல்லாம் கடலிலே மூழ்கடித்த வரலாறை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வேதனையை இந்த உலகத்திலே பல நேரங்களில் அவனுடைய செயல்பாடுகளிலே நிகழ்த்தி காட்டியதை நமக்கு திருக்குர்ஆன் முழுக்க சொல்லித் தருகிறான். இப்போ நம்ம காலங்கள்லாம் நிறைய இது மாதிரியான பேரழிவுகளை பார்க்குறோம். சுனாமி வந்தது, சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, கஜா புயல் வந்தது, ஓக்கி புயல் வந்தது. இப்படி நிறைய அந்த புயல் காற்றுகளை பேரழிவுகளை எல்லாம் நாம் சந்திக்கின்ற போது இது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குகின்றதோ என்ற ஒரு நிலை, ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புகின்றான். இறை தூதருடைய போதனைகளை அந்த மக்கள் கேட்கவில்லை என்ற ஒரு சூழல் வருகின்ற போது தன்னுடைய வேதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகின்றான். இப்பொழுது வரக்கூடிய இது போன்ற பேரழிவுகள் வேதனையாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய சோதனையாகவும் இருக்கலாம். இது வேதனையும் நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டாத்தரை அளிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறான் என்று நாம் சொல்ல முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நேரங்களில் இந்த மனித சமுதாயத்துக்கு நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருக்கின்றான். பெரும் பெரும் சக்திகளாக உள்ளவர்கள், பெரும் பெரும் ஆற்றல் உள்ளவர்கள், பெரும் வல்லரசாக உள்ளவர்கள் கூட இந்த விஷயத்திலே தோற்று போய் விடுகிறார்கள். உன் கண்ட்ரோல்லாம் கிடையாதுப்பா, நீ மக்களை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம், மக்களை வேணால் ஆட்சி செய்யலாம், இந்த அண்ட சராசரங்களை ஆட்சி செய்யக்கூடியவன் நான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நேரங்களில் பல காலகட்டங்களில் நமக்கு உணர்த்தி இருக்கின்றான். மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அங்கே பாம்பு புயல் வருகிறது, ஐசக் புயல் வருகிறது, சாண்டி புயல் வருகிறது, இயான் புயல் வருகிறது, பனி புயல் வருகிறது. நாட்டையே நாங்கள் எல்லாத்தையுமே உலகத்துக்கே நாங்கள் தான் நாட்டாமை என்று சொல்லக்கூடிய அவர்களால் கூட அதை கட்டுப்படுத்த முடியலை. உன்னால் முடியாது, இது படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை பறைசாற்றுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நேரங்களில் இது போன்ற நிகழ்த்தி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். 9.2 ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் வருகிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்காக கட்டினாலும் சரி, பூகம்பத்தில் தாங்கக்கூடிய அளவிற்கான கட்டிடக்கலைகளை படித்து கட்டியிருந்தால் கூட ஒரு உழுக்குகின்ற போது அதெல்லாம் சரிந்து அப்பளமாக நொறுங்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண் முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை, அவனுடைய அற்புதங்களை பல நேரங்களில் பல மக்களுக்கு எடுத்து காட்டிய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்போ இப்படியான ஒரு சூழல்கள் வருகின்ற போது படைத்தவனின் பக்கம் மீள வேண்டிய ஒரு சூழலை மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். சுனாமி என்று சொல்லக்கூடிய பேரலை 144 அடி உயரத்திற்கு அலை வருகிறது. இதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. 144 அடி என்று சொன்னால் எவ்வளவு உயரம்! அவ்வளவு உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஆற்றலை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக வேதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த காலங்களில் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மூமீன், ஒரு இறை நம்பிக்கையாளன், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்த வேதனை என்றால் என்ன, சோதனை என்றால் என்ன பிரித்து பார்க்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற சில நிகழ்வுகள் வருகின்ற போது, சில துன்பங்கள், சில கஷ்டங்கள் வருகின்ற போது, சில இன்னல்களை நாம் சந்திக்கின்ற போது, இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சோதனை. கடந்த காலங்களில் நிறைய வேதனைகளை எல்லாம் கொடுத்த ரப்புல் ஆலமீன் ஒரு நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடிய, ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்னை சோதிக்கிறான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே நமக்கு சொல்லும்போது, வல நப்லுவன்னக்கும் பிஷை மினல் கௌஃப் வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஸ்ஸிரி சாபிரீன். ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எதையெல்லாம் மனிதர்கள் சிரமங்களாக கருதுவார்களோ, எதெல்லாம் அவனுக்கு பெரிய பேரிடியாக இருக்குமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். நம்ம நிச்சயமாக உங்களை நம்ம சோதிப்போம். இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நீ சோதனைக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது. உனக்கு டெஸ்ட் இல்லாமல்லாம் போயிடாது. நீ ஈமான் கொண்டு விட்டாய் என்பதற்காக நீ சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவாய் என்று நீ நினைத்து கொள்ளாதே. உனக்கு முன்னால் சென்றவர்களை நான் சோதித்தது போன்று உன்னையும் நான் சோதிப்பேன். நிச்சயமாக நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது, நிச்சயமாக சோதனை வரும். மினல் கௌஃப், அச்சம் இருக்கும். இது மாதிரி ஏதாவது நீ சுனாமியாக இருக்கட்டும், கஜா புயலாக இருக்கட்டும், ஓக்கி புயலாக இருக்கட்டும், மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், சோதனை என்ற ஒன்றை ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். அச்சம் ஏற்படும், பயம் இருக்கும். ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு நெருக்கடியில், ஏதாவது ஒரு கஷ்டங்களில் ஒரு அச்சத்தை மனிதன் சந்திக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சோதனையை நீங்கள் சந்திக்கலாம். பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். பசி என்று சொல்லக்கூடிய இந்த வறுமையிலே வாடக்கூடிய ஒரு சூழல் கூட ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்பட்டுவிடும். நக்ஸீன் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி, உங்களுடைய செல்வங்களை பறித்து, உங்களுடைய பொருளாதாரங்களை பறித்து, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய உயிர்களை பறித்து அல்லாஹ் சோதிப்பான். உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, உங்கள் பலன்களில் சேதத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். இதெல்லாம் நடக்கும். எனக்கு எதுவுமே நடக்காது, நான் நம்பிக்கை கொண்டுட்டேன், நான் 5 வேளை தொழுகிறேன், நான் கரெக்டாக ரமலான் மாதம் நோன்பு வச்சிருவேன், நான் நிறைய நற்காரியங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் சோதனை வராது என்றில்லை. நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். பசியை கொடுப்பான், அச்சத்தை கொடுப்பான், உங்கள் பொருளாதாரத்தில் இழப்பை கொடுப்பான், நெருங்கிய உயிர்களை நம்ம இடத்திலிருந்து பறிப்பான். இதெல்லாம் நடக்காமல் இருக்குமா? ஒரு அப்பாவோ அம்மாவோ மனைவியோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ நண்பர்களோ, இப்படி எவ்வளோ பேரை நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு நேரங்களையும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு இந்த சோதனைகள்லாம் வரும். சமராத்தி பஸ்ஸிரி சாபிரி, யார் இதில் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், நன்மாராயத்தை சொல்லுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கட்டளை இடுகின்றான். என்ன அந்த நம்பிக்கை கொண்டவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 பலன்களை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லதீன இதா அசாபத்துன் முசீபா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற போது அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் சொல்வார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு துன்பத்தை சந்திக்கின்ற போது நாம அல்லாஹ்வுக்கு உரியவங்க, நம்ம அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடியவர்கள் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உலாயிக அலைஹிம், இத்தகையோர்களுக்குத்தான் கஷ்டம் வந்துருச்சு, நெருக்கடி வந்துருச்சு, உறவுகளை இறந்துட்டோம், ஒரு நோய், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு நஷ்டம், ஒரு கவலை, பெரிய அளவுக்கு ஆட்பட்டிருக்கிறோம், அதில் பொறுமையாக இருக்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, உலாயிக அலைஹிம், இத்தகையோருக்குத்தான் ஸலவாத்துன் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து அருள் வழங்கப்படுகிறது, ஒரு ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை வழங்கப்படுகிறது, உலாயிக ஹுமுல் முக்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அருள் கிடைக்கும், கருணை ரஹ்மத்து கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். ஒரு கஷ்டம், ஒரு துன்பங்களுக்கு ஆட்படுகின்ற போது நீ குதிக்கிற, நாங்கள் கட்டுப்பட மாட்டேன், நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தெனாவட்டில் ஆடினா என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? 144 அடியில் ஒரு அலை வருது, போய் தடுத்துட முடியுமா? அரசாங்கம் தடுப்பு சுவர் கட்ட போறோம் நாங்கள் சுனாமி வந்தப்போ எந்த நாட்டில் கட்டி இருக்கிறாங்க? எந்த நாடு தடுத்துட முடியும்? ஜப்பான்லாம் பூகம்பம் வந்தால் பாதிக்கப்படாத அளவிற்கு கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பூகம்பத்திலிருந்து காப்பாற்றிட முடியுமா? பெருமலைகள் வருகிறது, அதிலிருந்து நம்ம மீண்டு விட முடியுமா?
எவ்வளவு பெரிய நாடு அமெரிக்கா, புயல்களில் மாட்டினால் சிக்கி சின்ன பின்னமாகி விடுகிறார்கள். இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு துன்பம், ஒரு சோதனை நமக்கு ஆட்படுகின்ற போது பொறுமையா இருந்து, இது ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்துருக்கிறான், நம்ம அவங்ககிட்ட தானே போகணும். வேற எங்க மீளுதல் இருக்கிறது? வேற எங்கேயா போயிட முடியுமா? யார்கிட்ட தஞ்சம் புகுந்துட முடியுமா? வேற யாராவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க? அல்லாஹ் கிட்ட தானே போய் ஆகணும் என்ற அந்த நிலையில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த உலகத்தில் வாழும்போது இதையெல்லாம் தெரிந்து ஒரு முஸ்லிம்கள் வாழணும், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வாழணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பாருங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயுன்னாசி அசத்துல் பலா. நபி தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள்ல கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவங்க யாரு? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம 5 வேளை தொழுகிறதுனால, நோன்பு வைக்கிறதுனால, நம்ம கரெக்டாக நடக்கிறதுனால நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நமக்கு எந்த ஒரு இன்னலும் வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய உதவி வந்துக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே உலகத்தில் நம்ம சந்தோஷமா இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தொழுகிறோம்ல, அல்லாஹ்வை நினைக்கிறோம்ல, அல்லாஹ்வுக்காக நம்ம சிரமப்படுறோம்ல, அதனால எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்குறாங்க, மனிதர்களே அதிகமாக சோதனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யார்? கால அல் அன்பியா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்கள். யாருக்கு சோதனை வரக்கூடாதோ அவங்க தானே அல்லாஹ்வுடைய கட்டளையவே கொண்டு வரவங்க, அவங்க தானே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றவங்க. அவங்கள சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கால அன்பியா, நபிமார்கள். சும்மல் அம்சனு அம்சல், பின்னர் அவங்களோட இருக்கிறாங்க நெருக்கமா, அவங்களுக்கு பின்னால் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஃபயுத்தர ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி, ஒவ்வொருவருடைய மார்க்கப்பற்றுக்கேற்ப அவங்க சோதிக்கப்படுவாங்க. மார்க்கப்பற்று யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். அதிகமான சோதனைக்கு ஆளாகக்கூடியவர்கள் நபிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தங்கம் இருக்குல்லுங்க, அதோட நிறைய மெட்டலை, நிறைய மெட்டீரியல் எல்லாம் கலந்துருவாங்க. நல்லா அதை நெருப்பு காட்டி அதை அடித்து அதை உருக்குற போது அப்போதான் தங்கம் தனியாக வரும். அல்ல என்ன பண்ணுறான், எப்படி சோதிக்கிறான்னா, உலக மக்கள் 700-800 கோடி பேர் இருக்கிற இடத்துல நமக்கு சோதனையை கொடுத்து நம்மளை பிரித்து எடுக்கிறான். இவன் நம்பிக்கை கொண்டவங்க, இவங்க பொறுமையாக இருந்தவங்க, இவங்களுக்கு நம்ம நேர்வழியை தரணும், இவங்களுக்கு என்னுடைய அருளை நான் தரணும், என்னுடைய கருணை இந்த மனிதனுக்கு நான் தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சோதனைகளை நமக்கு வைத்து அதன் மூலமாக நமக்கு அவன் தரக்கூடிய அந்த நட்பேறுகளை தருவதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கஷ்டனாலே, நெருக்கடினாலே, சோதனைனாலே அதிகமாக இந்த உலகத்தில் சந்தித்தவர்கள் நபிமார்கள். அதுக்கு அடுத்ததாக அவங்க கூட இருந்தவங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. எடுத்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில இவங்கெல்லாம் கஷ்டத்தை சந்திக்க கூடாதுன்றவங்களாம் பயங்கரமான கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி நல்ல சிலாகித்து சொல்றான். நம்ம எவ்வளவு துவா செய்யறோம், இப்ராஹிம் அவர்களுக்கும் இப்ராஹிம் குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போன்று எங்க இறை தூதருக்கும் இறை தூதருடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரிய, அவங்களுக்கு பரக்கத்து செஞ்சது மாதிரி, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பரக்க செஞ்சது மாதிரி எங்க இறை தூதருக்கும் எங்க இறை தூதருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்து செய்ய கேட்கிறோம்ல. அவ்வளவு அருள் கொடுக்கப்பட்டவங்க, அவ்வளவு பரக்கத்து செய்யப்பட்டவங்க, அவங்க நிலைமை என்ன? சோதிக்கிறான்ல. பிள்ளைங்க நமக்கு திருமணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்துல பிள்ளை பிறந்துருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நெடிய நாட்களாக பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிள்ளையை தருகிறான். எப்போ? ஒரு வயசான காலத்துல பிள்ளையை கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த பிள்ளையை இந்த மனைவி கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுரு. காலகாலமா பிள்ளை இல்லாம ஒரு கஷ்டப்படுறாங்க, பிள்ளை கிடைக்குது, கை குழந்தையோடு கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் திரும்ப போறாங்க. போற நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்னா, அவரை நீ குர்பானி அறுக்கணும் அப்படின்றான். பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் பண்றதுக்காக. அப்பா அவர் அறுக்கணும். எப்படி இருக்கும்? பலாவுன் முபீன், கடுமையான சோதனைன்றான் அல்லாஹ். ஒரு இறை தூதருக்கு எவ்வளவு சோதனைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரான். எல்லா சோதனையும் ஜெயிக்கிறாரு. அதமகுன்ன எல்லாத்திலும் வெற்றி பெறுகிறார். என்ன அல்லாஹ் நீ தானே அல்லாஹ் எனக்கு கொடுக்குற, நீ சொல்றதை செய்யறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? நீ இட்ட கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அப்படி நிற்கிறாங்க. சோதனை மேல சோதனையை அவர்கள் சந்திக்கிறார்கள். எல்லா சோதனையிலும் வெற்றி பெறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு அழகான வரலாறு. அவங்களதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் 200 கோடி முஸ்லிம்கள்
நம்ம உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இறை தூதர். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக உலகத்தில் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர். அவங்க வரலாறு எடுத்து படித்து பாருங்களேன், அனாதையாக வளர்ந்துக்காங்க. நம்ம அப்படியா? பாப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா, ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடி வரக்கூடிய உறவுகள், அப்படி பறந்து விரிஞ்சு ஆதரவோடு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறக்கும் போது சிறிது காலத்தில் தாயை இழந்து விடுகிறார்கள், சிறிது காலத்தில் தந்தை இழந்து விடுகிறார்கள், யாருமே இல்லாத அனாதையாக வளர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர். எனக்கு ஒன்று வந்துருச்சுன்னா ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, நெருக்கடி, அவ்வளோ பிரச்சனை, எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு அவங்க வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடக்கிற அவங்க வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனை, அடுத்தடுத்த சிரமங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான நெருக்கடி மக்காவில் பிரச்சாரம் செய்ய விட மாட்டேங்கிறான். இருக்கிற அவங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் போட்டு வாட்டி வதைக்கிறான், அடித்து கொலை பண்ணுறான். கடுமையான நெருக்கடி, சுடுமணல்ல போடுறாங்க. கப்பாவில் வந்து சொல்றாரு, பாருங்க முதுக பட்ட பட்டையா நெருப்பு காயும். ஒரு கடுமையான சிரமத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தை கடக்கிறாங்க. அபு தாலிப் பக்கபலமாக இருக்கிறாரு, அவர் மௌத்து. யார் இந்த நேரங்கள்லாம் கூட நின்று பேசுவாங்களோ, இந்த மாதிரி எதிரிகளுக்கு சொம்ம சிப்பனமாக இருந்தாங்களோ அவங்க மௌத்து. ஏதாவது ஒரு நேரங்களில் ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்து. அடுத்தடுத்து நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்கிறான்லங்க, உங்களுக்கு சோதனை வரும், உங்களுடைய உறவுகளை பறிப்போம், உங்களுக்கு இந்த நோய் கொடுப்போம், அதாவது மரணத்தை வந்து பார்த்து நம்ம பயப்படுற அந்த சூழலாம் வரும்ல, நம்ம நெருங்கிய உறவுகளை எல்லாம் எல்லாம் பறிப்பான்ல, இப்படியெல்லாம் நம்ம நினச்சி இதெல்லாம் சோதனை நினைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அவங்க வாழ்கிற காலத்திலே 3 ஆண் பிள்ளைகள், 3 பேருமே மௌத்து. நம்ம இல்லை, நமக்கு என்ன அப்படி மலையை சுமக்கிற அளவுக்கு நம்ம உலகத்தில் சோதனையை சந்திச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்திலேயே அவர்களுக்கு இருந்த எல்லா ஆண் வாரிசுகளும் மரணித்து விட்டார்கள். அது இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்துல்லா, தாஹிர், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 3 ஆண் பிள்ளைகள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு 4 பெண் பிள்ளைகள். அது அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்திலேயே ஜைனபு, உம்மு குல்சும், ருக்கையா 3 மகள்களும் இறந்து விட்டார்கள். ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்புறம் அவங்க மரணிப்பாங்களா, தந்தை முன்னாடியே பிள்ளைகள் முன்னாடியே நம்ம உலகத்தில் எடுத்து பார்த்தா பெரும்பாலான இடங்கள்ல தந்தை முன்னாடியா இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் ஒரு இறை தூதர் அவங்க முன்னாலேயே மகன்கள் இறக்குறாங்க, மகள்கள் இறக்குறாங்க, மனைவி இறக்குறாங்க. கடுமையான பல நெருக்கடிகளை அவங்க வாழக்கூடிய காலங்களில் சந்தித்தார்கள் என்பதை பார்க்குறோம். மகனும் மகளை விடுங்க, பேர பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ காலத்தில் ஜைனப் அவங்களுடைய மகளுடைய பிள்ளை, ருக்கையா அவங்க மகளுடைய பிள்ளை, பேர பிள்ளைகள். ஒரு நேரத்தில் அவங்க மக வந்து அழைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வர சொல்லுங்க, பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக இருக்கிறாங்க. அவங்க கையில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததுக்கு பிறகு பேர குழந்தை கொடுக்கப்படுகிறது. மேல் மூச்சு கீழ் மூச்சு சக்கராத்து நேரத்தில் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் ஒரு இறை தூதருக்கு? உலகத்தில் வாழ்கிற அந்த காலங்களில் அவங்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அனாதையாக ஆரம்பித்து ஆடு மேய்த்து ஒரு சமூகத்தில் வளர்ந்து இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சோதனைக்கு மேலே சோதனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், துன்பத்திற்கு மேலே துன்பங்களை சந்திக்கிறார்கள். ஏன் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் சகாபாக்களை வந்து ஒரு போருக்கு அனுப்புகிறாங்க. ரோமபுரி பேரரசுக்கு எதிராக முத்தா போர் நடக்க போகிறது. அதுக்காக தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சைது பின் ஆரிசா அவங்ககிட்ட கொடியை கொடுக்குறாங்க. இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அடுத்து ஜாபிர் பின் அபு தாலிப் அவர் வந்து தலைமை ஏற்று அந்த படையை வழிநடத்துவார். அவர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் இந்த படையை வழிநடத்துவார்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மதீனாவில் இருந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை இங்கே மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சைது பின் ஆரிசா கொல்லப்பட்டு விட்டார். அடுத்ததாக ஜாபிர் பின் அபு தாலிப் படையை வந்து வழிநடத்துகிறாரு. ஜாபிர் பின் அபு தாலிப் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க, அப்துல்லா பின் ரவாஹா அவங்க படை நடத்துகிறாங்கன்னு தன்னுடைய தோழர்களை அனுப்பி வச்சுட்டு அவர்கள் கொல்லப்படக்கூடிய காட்சியை இங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவிக்காகத்தான் நம்ம களத்திற்கு வந்திருக்கிறோம் என்று இருக்கக்கூடிய களத்தில் கண் முன்னால் தன்னுடைய தோழர்கள் இறக்கக்கூடிய செய்தியை சொல்லி கண் கலங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததை பார்க்கணும். 3 பேர் நியமித்து அனுப்பினாங்க. 3வது நபரும் கொல்லப்பட்ட பிறகு, ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அடுத்ததாக காலித் பின் வலீத் அவர்கள் அதை தலைமையேற்றார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கணும்.
அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்மை மீறிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. உலக வாழ்க்கைன்றது ஒரு சாதாரணமான ஒன்று, அற்பமான ஒன்று என்பதை நம்ம புரியணும். ஒரு நேரத்தில் மக்காவை சுற்றி ரவுண்டு கட்டிட்டாங்க. எல்லா குலத்தார்களும் முஸ்லீம்களை இதோடு நம்ம கதையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி மதீனாவை சுற்றி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, கடுமையான நெருக்கடி. நபி தோழர்கள் கிட்ட மசூரா பண்றாங்க, என்ன செய்யறது, அடுத்தது எப்படி சந்திக்கிறது. அப்புறம் அகல் தோன்றாங்க. ஊர் முழுக்க இப்போ இருக்கிற மாதிரி புல்டோசர் காலம் கிடையாது, ஜேசிபி காலம் கிடையாது. இன்னைக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு இடத்துல ஒரு பாதையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அழகா இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய மிஷின்லாம் வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 10 கிலோமீட்டர் ரோடை தள்ளிட்டு போயிடுறாங்க. ஆனால் எந்த ஒரு அடிப்படை அந்த இயந்திரங்களும் இல்லாத காலத்தில் மிகப்பெரிய ஒரு அகல் தோண்டக்கூடிய பணியை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டார்கள். எப்படி மேற்கொண்டாங்க? கையில் கடப்பாறையோட மண்வெட்டியோட அவங்க இருந்த அந்த சூழலை பார்த்தீங்கன்னா வயிற்றில் கல்லை கட்டிட்டு இருந்தாங்க. என்ன கஷ்டம் வந்துருச்சு நமக்கு? ஐயோ சோதனைக்கு ஆளாக்கி விட்டார், நாம கஷ்டப்படுறோம், நெருக்கடிக்கு தள்ளிட்டான்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். ஒரு வறுமைனா எப்படிப்பட்ட வறுமை? வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருக்கிற வறுமை. இந்த நிலைகளை நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் எதற்கு இந்த சோதனை வருது? நம்ம பொறுமையாக இருக்கணுமே, நமக்கு நாளைக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி இருக்கிறது என்ற அந்த சூழ்நிலையை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த நேரத்திலும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இதெல்லாம் இந்த சைக்காலஜிக்கலாக இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்குறோம். எப்போ பாரு தூக்கம் வரல, மென்டலாக இருக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், போதை பழக்கத்துக்கு ஆளாயிடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு, வழிவகையே கிடையாது, அவனுக்கு வேறு வழியே இல்லை, ஒதுங்குமிடமே கிடையாது. ஆனால் இந்த மார்க்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை பாருங்கள். இன்னைக்கு ஒரு போதை வயப்பட்டு தூக்கம் வராமல் தூக்க மாத்திரைகள் கம்பெனிக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த மாத்திரைகள் தேவையுடைய அந்த நிலை அதிகரித்து இருக்கிறது. எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா இஸ்ஸுபல் முஸ்லிமீன மின் நஃப்ஸின், ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவனுக்கு ஏற்படக்கூடிய சின்ன டயர்னஸ் இருக்குல்ல, ஒரு கவலை இருக்குல்ல, இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் வலா வசபி அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும், வலா ஹம்மின் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவலையாக இருந்தாலும், வலா அதன் அவனுக்கு எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், வலா அசனின் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துக்கமாக இருந்தாலும், வலா கம்மின் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சலாக இருந்தாலும், அத்த சௌகத்தி யுசாக்குகா அவன் காலில் தைக்கக்கூடிய ஒரு முள் உட்பட எதுவாக இருந்தாலும், இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கத்தாயாகு அல்லாஹ் அதன் காரணமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. எதுவாக இருக்கட்டும், ஒரு கவலை, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு நோய், ஒரு சின்ன உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அசதி, ஒரு சின்ன ஒரு முள் குத்தக்கூடிய ஒரு காயம், ஒரு சின்ன ஒரு அடிபட்டுருச்சு, எதுவாக இருக்கட்டும், அதன் காரணமாக நமக்கு ஏற்பட்ட அந்த இன்னல் காரணமாக ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளோ ஒரு அழகான மார்க்கம். ஒரு நீங்கள் இந்த கவலை இருக்குல்லங்க, இந்த பிரச்சனைகள், நீங்கள் வேற எங்கேயாவது நின்று இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாமல் அந்த கவலை அணுகக்கூடிய முறையை போய் பாருங்களேன், வழியே கிடையாது, அவனுக்கு ஒரு எந்த ஒரு மருந்துமே கிடையாது. ஆனால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஜபல்லி அம்ரில் மூமின், மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான வார்த்தை. ஒரு மூமினை பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர், அவனுடைய அனைத்து விவகாரங்களும் அவனுக்கு நன்மையாகத்தான் இருக்கிறது. எது வேணா இருக்கட்டும், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு அது நன்மையாக இருக்கிறது. வலைசேதாக்க லி அகதின் இல்லாலில் முக்மினி, இந்த சிறப்பு ஒரு மூமினை தவிர வேறு யாருக்குமே கிடைக்காது. ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வீட்லையுமே மௌத்து நடக்கும். ஏன்னா முஸ்லீம் வீட்டில் மட்டும் நடக்குமா? மூமின் வீட்டில் மட்டும்தான் நடக்குமா? எல்லாருக்குமே நோய் வரும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தான் நோய் வருது. நம்ம வீட்டில் மட்டும்தான் நோய் வருதா? நம்ம குடும்பத்தாருக்கு மட்டும்தான் நோய் வருதா? உலகத்தில் உள்ள எல்லாருமே நஷ்டத்தை சந்திப்பான், நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நஷ்டமா? எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருமே சந்திக்கக்கூடியதை தான் ஒரு மூமின் சந்திக்கிறான். ஆனால் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, இன் அசாபத்துஹு சர்ரா, அவனுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னார். நடக்குதுன்னு செய்யும். ஒரே சோதனையே தருவானா? அல்ல கஷ்டத்தையே தருவானா? நெருக்கடி மட்டும் தருவானா?
நல்லது நிறைய நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கிறது. எத்தனையோ இன்பங்கள், எத்தனையோ சுகங்கள், எத்தனையோ மகிழ்ச்சிகள் அல்லாஹ் தருகின்ற போது சக்கர அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். ஃபகான கைருல் லஹு, அது அவனுக்கு நல்லதா மாறிடுது. ஒரு நல்லது நடக்குது, ஒரு சந்தோஷமா பாஸ் பண்ணிட்டோம், வியாபாரத்தில் கடையை திறந்துட்டோம், ஒரு கடைக்கு 2 கடை ஆயிடுச்சு, புது வண்டி வாங்கிட்டோம், திருமணம் ஆயிடுச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வீடு கட்டிட்டோம், அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, எவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் வருகின்ற போது அவன் அல்லாஹ்வை நன்றி செலுத்தி அதன் மூலமாக அவன் நன்மை அடைந்து விடுகின்றான். வைன் அசாபத்துக்கு லர்ரா, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது என்று சொன்னார், ஒரு துன்பம் ஒரு மூமினுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் சபர, பொறுமையா இருக்கிறது. ஃபகான கைருல் லஹு, அதுவும் அவனுக்கு நன்மையாயிடும். மௌத்து வந்தாக்க இவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70-75 வயசில் வாப்பா இருக்கிறாங்க, மூத்தா போயிட்டாங்க. சரி, மூத்தா போகாமல் உலகத்தில் இருக்க முடியுமா? எவ்வளோ 100 வருஷம் இருக்க முடியுமா? ஒரு 1000 வருஷம் இருப்பாங்களா? 1,00,000 வருஷம் இருப்பாங்க. எத்தனை நாள் தான் இருக்கணும்? யாராக இருந்தாலும் இறக்க போகிறாங்க. ஒரு புள்ள மௌத்தா போயிடுச்சு, சின்ன புள்ள வாழ்கிற வயசில் போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியுமா? சரி, நான் மூமின் இல்லாமல் இருந்துக்கிட்டு ஒரு உலகத்தில் போன உயிரை கொண்டு வர முடியுமா? இந்த ஆற்றல் இருக்கா? பொறுமையாக அந்த கஷ்டம் வருகின்ற போது அவன் சபராக இருக்கின்ற போது அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் கிட்ட தான் நம்ம போனோம். யாரா இருந்தாலும் 70 வயசில் போனான்னா 7 வயசில் போனா என்ன, எப்போ போனாலும் ரப்புல் ஆலமீனை தான் சந்திக்க வேண்டும், அவனிடத்தில் தான் மீளுதல். நீ 70ல் போனாலும் சரி, 700 வருஷம் கழிச்சு போனாலும் அங்கே தான் போய் ஆகணும். அப்போ போகிறதுக்கு தேவையானது என்ன, இந்த உலகத்தில் உள்ள நிலை என்ன, இதை பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு மூமின் இருக்கிறதுனால தான் அவனுடைய நிலை ஆச்சரியமாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறான். ஒரு நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு புகழ்றான், நன்றி செலுத்திடுறான். ஒரு கெட்டது நடக்கும்போது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது பொறுமையாக இருக்கிறான். அது அவனுக்கு ஒரு நல்லதாக மாறிவிடுகிறது. இப்போ உலகத்தில் வேதனைகளையும் சோதனைகளையும் பற்றி ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய பாடம் நடத்துகிறான். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு சோதனை வருகின்ற போது அதில் தூண்டு விடக்கூடாது. ஒரு சோதனை, நம்ம பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம நேர்வழியில் இருக்கிறோம் அர்த்தம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். அவனுடைய ரஹமத்தை நோக்கி, அவனுடைய அருளை நோக்கி, அவனுடைய மன்னிப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதை என்பது நமக்கு கஷ்டங்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் வருகின்ற போது பொறுமையாக இருந்து மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த நட்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜும்மாவை முடிக்கின்றேன். வாகதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆளக்கூடிய இந்த தேசத்தை பாசிச ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இந்த நாட்டில் இந்து ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக உயர்ந்த குலம் என்று அவர்கள் கருதக்கூடிய மக்களை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கிறது என்பதை நாம் கடந்த காலங்களிலே நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தோம். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் அவர்கள் முஸ்லீம்களை நெருக்குகின்றார்கள். முஸ்லீம்களுக்கு கடுமையான நெருக்கடியை தராங்க. அடுத்தது கிறிஸ்தவர்கள், அடுத்தது தலித்துகள் என்று ஒவ்வொரு நிலையும் அவர்கள் கையில் எடுப்பார்கள் என்பது நம்ம மக்களுக்கு எடுத்து சொன்ன விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் FCRA என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டிடமிருந்து பணம் பெறக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை பாஜகவினர் இப்பொழுது பாராளுமன்றத்திலே கொண்டு வருகிறார். இதை நம்ம பேசுகின்ற போது அவங்களுடைய பதில் எப்படி இருக்குனாக்கா, இது நாங்கள் கொண்டு வரல, இது இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. முன்னால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்தில் என்ன இருந்தது, இப்போ ஏன் அதை நீங்கள் மாற்றுறீங்க? கடந்த காலம் எந்த நாடாக இருந்தாலும் ஒரு அந்நிய நாட்டு சக்திகளுடைய பொருளாதாரம் நம்ம நாட்டுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் அதில் நல்லது இருக்கா, கெட்டது இருக்கா, அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அதை சீர்படுத்துறது என்ன, நெறிப்படுத்துறது என்ன, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. FCRA சட்டம் கொண்டு வரப்பட்டு 1971ன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நிறைய சட்ட திருத்தங்களை அதில் செஞ்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம மக்கள் எதிர்க்கலை. எதை எதிர்க்கிறாங்கன்னா, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறது. ஒரு வெளிநாட்டு பணம் உள்ளே வருது, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக அது பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதை நெறிப்படுத்துறது தப்பே கிடையாது. அப்படி யார் தப்பு பண்ணால், இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ அமைப்புகள், மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து பொருளாதாரம் பெறுகிறார்கள். பொருளாதாரத்தை பெற்று மக்களுக்கு அதனால பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மக்களுக்கு கல்வி கிடைத்ததற்கு அடிப்படையான காரணம் அது போன்ற நிறுவனங்கள் நடத்திய அந்த கல்வி கூடங்கள் தான் காரணம். அப்போ அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கக்கூடாதுன்னா இந்தியாவுடைய செயல்பாடு நின்று போயிடும். வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கக்கூடாதுன்னா
இப்போ சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தர் மேலேயும் 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு, 1.5 லட்சம் கடன் இருக்குன்றாங்கல்ல. இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு 13 லட்சம் கோடி கடன். எங்கேருந்து வாங்கினீங்க? ஆந்திராவிலேருந்து வாங்கின கடனா, கேரளாலேருந்து வாங்கின கடனா, மகாராஷ்டிரா கொடுத்ததா, உத்தரப்பிரதேசம் கொடுத்ததா? வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். இந்தியா இயங்குறதே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் தான். இப்போ இந்தியாவுக்கு ஒரு பணம் வருகிறது, அந்த பணம் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் முறைப்படுத்தலாம், தப்பு இல்லை. என்ன திருத்தம் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இப்படி வெளிநாட்டிலிருந்து பணத்தை பெறக்கூடிய அந்த அமைப்புகள் இந்த நாட்டில் அந்த எந்த பெயரில் இயங்குகிறார்களோ அது முறையாக அதை ரினியூ பண்ணணும். முறையாக ரினியூ பண்ணணும், நல்ல சட்டம். ரினியூ பண்ண காலதாமதமானால் அடுத்து என்ன? அங்கே தான் வராங்க. பாஜகவுடைய சூழ்ச்சிகள் அங்கே தான் உள்ள வருது. காலதாமதமானாலோ அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அது செஞ்சால் இது செஞ்சால் உங்களுடைய சொத்துக்களை முடக்கி அது அரசாங்கம் எடுக்கும். இது என்ன நியாயம்? ஒருத்தர் தப்பு செய்கிறான், இங்கே மத மாற்றம் நடக்கிறது, இந்த பணத்தின் மூலமாக மத மாற்றம் செய்கிறார்கள், இந்த பணத்தின் மூலமாக இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது, இந்தியாவுக்கு எதிராக இந்த அரசை வீழ்த்துவதற்காக வெளிநாட்டு சக்திகள் சதி செய்கிறதுன்னு பேசக்கூடியவங்க, இதற்கு முன்னால் எந்த அமைப்பு அது போன்ற சதி செயலில் ஈடுபட்டது? அதுக்கான ஆதாரம் என்ன? இந்த அமைப்பு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டார்கள், இதனால் இந்தியாவில் இவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்தது, இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது, ஏதா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஒரு டேட்டா இல்லை, ஒரு நிலை. இது நடக்கக்கூடாது. சரி, நடக்கக்கூடாது என்று சொன்னால் அவன் சொத்தை கவர்மெண்ட் ஏன் எடுக்கணும்? 60-70 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வளர்த்து பெரிய பெரிய கல்லூரி நிறுவனங்கள், இப்போ லயோலா இருக்கிறது, கிறிஸ்துவ பெண்கள் கல்லூரி இருக்குன்னா, இதெல்லாம் அது மாதிரி எஃப்சிஆர் மூலமாக வெளிநாட்டிலிருந்து பொருளாதாரம் பெறப்பட்டு சென்னைக்குள்ள நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அவ்வளவு ஈஸியாக ஒரு சட்டத்தில் எடுத்துருவோன்னு சொன்னாங்க. இது என்ன நியாயம் இது? அது இல்லாமல் எஃப்சிஆரியை பெறக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக பொருளாதாரம் பெறக்கூடிய நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அந்த அமைப்பை இயக்கத்தை சார்ந்தவங்க அரசுக்கு எதிராக பேசிடக்கூடாது. இது என்ன? இது கருத்துரிமைக்கு எதிராக இல்லையா? அரசு செய்யக்கூடியது அவ்வளோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கின்ற போது கருத்து சொல்லதானே செய்வான். ஏதோ அவனுடைய சமூக வலைதள அக்கௌண்ட்ல கூட எதையுமே பகிர்ந்து விடக்கூடாது, எதையும் செய்து விடக்கூடாது. செஞ்சா சொத்தை முடக்குவேன். அப்போ இது என்ன? இது இந்திரா காந்தி கொண்டு வந்த சட்டம். இந்திரா காந்தி கொண்டு வந்தது எதுக்கு கொண்டு வந்தாங்க? அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏன் ஒவ்வொரு திருத்தமும் நடந்துச்சு, அதில் உள்ள நன்மை என்ன, தீமை என்ன, இதை நீங்கள் பரிசீலிக்காம ஒரு நெருக்கடியான ஒரு காட்டு தர்பாரை நடத்தக்கூடிய பாஜக இந்த எஃப்சிஆர்ஏ மூலமாக கிறிஸ்துவ அமைப்புகளை முடக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வராங்க. அடுத்து ஒன்றொன்னா வருவாங்க. அடுத்து தலித்து, சீக்கியர்கள், அடுத்தடுத்த சாப்டர்களில் ஒன்றொன்னா வரக்கூடியதை பார்ப்போம். அதே மாதிரி டொனேஷன் கொடுக்கக்கூடாது, யாருக்குமே பொருளாதார உதவி செய்யக்கூடாது. ஒரு நிறுவனத்தில் ஒரு எஃப்சிஆர்ஏலேருந்து வாங்குறாரு, அவர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட போய் எந்த ஒரு அரசியல் கட்சியும் போய் காசு வாங்கிடக்கூடாது. வாங்கிட்டோம்னாக்கா அங்கேருந்து வாங்கின பணம் தான் இது என்று சொல்லி அந்த இதை ரத்து செய்து அந்த எல்லாமே அதை முடக்கிறது, பறிக்கிறது, ஒடுக்கிறதுன்ற மாதிரியான சட்டத்திட்டங்களாக இருப்பதனால்தான் இதை மக்கள் எதிர்க்கிறார்கள். இதை ஆளுங்கட்சி புரிந்து கொண்டு மக்கள் நலனிலே அக்கறை செலுத்த வேண்டும், தன்னுடைய காட்டு தர்பாரை நடத்தக்கூடாது என்று சொல்லி இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கின்றேன். வாகுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.